அடி எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த கலர் சேஞ்ச் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலர் சேஞ்ச் எடிட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வீடியோக்கும் சரி பிக்சருக்கும் சரி ஓரளவுக்கு ஃபோனில் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஆனால் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, அதில் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக வரல. ஆனால் பிக்சருக்கு வந்து ஃபோன்லேயே நம்ம ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு பிக்சர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிக்சர் வந்து ஒரே கலராக இருக்கணும். மேக்ஸிமம் க்ரீன் கலராக இருந்தால் கூட ஓகே தான், உங்களுக்கு கரெக்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பேக்ரவுண்ட் வந்து ஆப்போசிட் கலராக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்கனாலே மேலே டாப்பில் பாட்டமில் ரெட் கலர் மார்க் காட்டும். அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வந்து வச்சுட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்க்கும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்து இந்த இடத்துல கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் 2 செகண்ட்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு பிக்சருக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணல. செகண்ட் ஸ்ப்ளிட்டு வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் பிக்சரில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபிங்கரில் வச்சு மேலே ஸ்க்ரீனில் லைட்டாக வந்து ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குரோமா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே சர்க்கிள் மாதிரி காட்டும். இதை கரெக்டாக அந்த ட்ரெஸ் மேலே எங்கே உங்களுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து ஷேடோ இருக்கும். இது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். கலர் வந்து கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலையில கலர் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து ஓரளவுக்கு தான் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஓரளவுக்கு மட்டும் சேஞ்சஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்துங்க. சேம் ப்ராசஸ் தான், எண்டு வரைக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெதர் ஆப்ஷனில் கீழே ஸ்னோ எஃபெக்ட் இருக்கும், இந்த ஸ்னோ எஃபெக்டை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ரெட்ரோ ஆப்ஷனுக்கு கீழே நாய்ஸ் எஃபெக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழே கலர் இருக்கும், சேஞ்சஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதில் க்ளோ எஃபெக்ட் இருக்கும், இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த 3 லைன்ஸ் கொடுத்துருப்பான்ல, இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணோன்னா இந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி மேலே எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.